ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் அவருடைய அற்புதமான வார்த்தையினாலே உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டுதான், வேதனைகள் உண்டுதான், பொறாமைகள் உண்டுதான், தோல்விகள் உண்டுதான், அநேக விதமான கஷ்டங்கள் உண்டுதான். ஆனாலும் கூட எல்லாவற்றிலிருந்தும் நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகின்றேன். ஆம், எனவேதான் என்னை விசுவாசியுங்கள், என்னுடைய வார்த்தை நம்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் அநேக விதத்தில் உபத்திரவத்தின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உபத்திரவப்படுவது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று என் வேதம் சொல்கின்றது. உபத்திரவத்தின் குகையிலே, ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை குடும்பமும் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பேன், உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன், உங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். ஆம், நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்ப வேண்டும். நம்புகின்ற போது வேதம் சொல்கின்றது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒருவேளை நீங்கள் தோல்வியே கண்டு கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களில் பல தோல்விகள், பலவிதமான போராட்டங்கள், இழப்புகளையே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை அதை நீங்கள் மேற்கொள்ளாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். வேதம் சொல்வது போல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சாத்தானே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் ஜெயித்து விட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகின்றார். அவர் நம்முடைய தேவன். உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உபத்திரவத்தின் ஊடாய் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீர் இந்த நாளில் ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். Amen. God bless you. Jesus loves you. Amen.